அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்பவும் அற்புதமான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா உங்களுடைய வாழ்க்கையே வேற லெவலுக்கு மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சின்ன துவா. இது மனனம் செய்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமே கிடையாது. இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அன்றாடம் ஒவ்வொரு துவால ஓதுற ஒரு வார்த்தைகள் தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க. இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வாழ்க்கைக்கு என்னென்னலாம் வேணுமோ, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ, அது ஃப்யூச்சரில் நமக்கு என்ன தேவைங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ரப்புக்கு தெரியும்ல. உங்களுடைய ஓவராலாக உங்களுடைய மவுத்து வரைக்குமோ உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு பெற்றுத்தரும். அல்லாஹுடைய பாதுகாப்பு உங்களுக்கு என்றுமே இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இன்மைக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மறுமைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா பொறுப்பாக ஆக்கிடுவோம். அல்லாஹ் மேலே நம்ம பொறுப்பை சாட்டின மாதிரி ஆயிரும். அல்லாஹ்வே பார்த்துப்பான் நம்மளுடைய இன்மை வாழ்க்கையும் நம்மளுடைய மறுமை வாழ்க்கையும். நம்ம இன்மை வாழ்க்கைக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? நல்ல ஒரு உறவுகள் வேணும். நல்ல பாக்கியம் நிறைந்த ஹலாலான உறவுகளாக இருக்கணும். குழந்தையோ கணவனோ மற்ற சொந்தங்களோ எல்லாமே நமக்கு பிடித்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்குன்னும் நமக்கு போதிய அளவுக்கு நமக்கு பணம் அப்படிங்கிறதும் ஒன்று வேணும். நமக்குன்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம் சொந்தமான ஒரு வீடு. மற்றபடி நம்மளுடைய செலவுகளை நம்ம பார்த்துக்கிற மாதிரி யாரிடமும் கையேந்தாமல், அந்த ரப்பை தவிர அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் கையேந்தாத மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓடினாலே நமக்கு போதுமானது தான். அதை தாண்டி நமக்கு சில ஆசைகள் இருக்கும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மறுமை வாழ்க்கைக்கு நமக்கு என்ன வேணும்? நல்ல அமல்கள் வேணும், சொர்க்கம் வேணும். அதுதான் நம்மளுடைய மறுமைக்கான இலக்கே. அந்த மறுமை இலக்கும் இம்மையுடைய இலக்கும் எல்லாவற்றையுமே டோட்டலாக அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு டேக்கராக ஆயிடுவோம். அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாவலனாக ஆகி அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருவோம். அல்லாஹ் மேலே நாம் பொறுப்பை சாட்டின மாதிரி அல்லாஹே நமக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம நம்ப வேண்டியது அந்த ரப்பை மட்டும்தான். அப்படி சிறந்த ஒரு துவா இது. இந்த ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்லப்பட்ட ஒரு திக்ர் இது. இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் இந்த ஒரு துவாவை காலையிலையும் மாலையிலையும் 7 முறை 7 முறைன்னு ஓதுறாங்களோ அவங்களுடைய எல்லா வகையான பிரச்சனைகளையுமே சரி அல்லாஹு தாலா பார்த்துப்பான். அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா பார்த்துப்பான். இன்மைக்கும் மறுமைக்குமே உள்ளடங்கினது. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடியது. வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களை நல்ல நிலைமைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். உங்களுக்குன்னு சொந்தமாக வீடு, நகை, பணம், மற்றபடி உறவுகள் எல்லாத்தையுமே அமைச்சு தருவான். உங்களுக்கு அந்த மாதிரி உறவுகள் எல்லாம் இருக்குது, எனக்கு சொந்தமாக வீடு எல்லாமே இருக்குது, ஆனால் அதில் நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்படின்னாலும் அதையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டு நம்ம அல்லாட்ட கொடுத்த மாதிரி அல்லாஹ் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துருவான் நமக்கு. அப்படிப்பட்ட ரொம்பவும் பவர்ஃபுல்லானது, ரொம்பவும் அற்புதமான ஒரு துவா. இந்த ஒரு துவாவை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் 7 முறை 7 முறைன்னு ஓதிட்டே வாங்க. காலை அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஃபஜருடைய நேரத்தில் கூட நீங்கள் ஓதலாம். மாலை அப்படிங்கும்பொழுது அசருடைய நேரம், மகரிபுடைய நேரத்தில் கூட நீங்கள் இதை ஓதலாம். இல்லை தனிப்பட்ட நேரத்துலையும் நீங்கள் ஓதலாம். தொழுகை இல்லாத நிலையில் இருக்கீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் எந்திரிக்கும் பொழுதும் சாயந்தரத்துலேயும் நீங்கள் இதேமாரி ஓதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முன்னைக்கு நம்ம இப்போ நல்ல விதமாக ஆயிட்டோமே, நமக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியும்ல, பரவாயில்ல நம்ம முன்னே ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ நமக்கு அந்த கொஞ்சம் பாரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உணர்கிற வகையில் நம்ம வாழ்க்கை இருக்கும். அப்போ இன்னும் நம்ம இதை தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தால் மீதம் உள்ள நாளும் நம்மளுக்கு செழிப்பானதாக அல்லாஹுடைய ரஹ்மத்தும் கிருபையும் நமக்கு கிடைக்கும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அல்லாஹ் மேலே முழுசாக நம்பணும். அல்லாஹ் நாடுனது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது. அவனால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நீக்க முடியும். அவனால் மட்டும்தான் நான் ஆசைப்படுற விஷயத்த கொடுக்க முடியும். இந்த ஆள் எனக்கு சம்மதிச்சா போதும், அந்த ஆள் சம்மதிச்சா போதும், நம்ம சில விஷயத்துக்கு ஆசைப்படுவோம். அந்த சம்மதத்தை கூட அல்லாஹ் நாடினா தான் நடக்கும் அப்படிங்கிறதுல நம்ம முழுசாக நம்பணும்.
ரொம்பவும் அற்புதமான துவா. இத நீங்க வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஓதிட்டே வாங்க. கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஏன்னா, இத வந்து சொல்லிக் குடுத்துருக்கிறது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது என்னைக்குமே மாறாது. அல்லாஹும், அவனுடைய தூதரும், ரசூலும் சொல்லிக் குடுத்த விஷயம், என்ன விஷயமா இருந்தாலும் அத நம்ம ஃபாலோ பண்ணா, நம்ம வாழ்க்கை கண்டிப்பா இம்மை மட்டும் இல்ல, அவங்க மறுமைக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இம்மை வாழ்க்கைக்கும் நமக்கு தேவையானதும் கிடைச்சிரும். மறுமை வாழ்க்கைக்கு தேவையானது கிடைச்சிட்டாலே வேற என்ன இருக்கு நமக்கு? நம்ம வாழ்க்கையில பணமும் நமக்கு தேவையா இருக்கு. உறவுகளும் நமக்கு தேவையா இருக்கு. அதே மாரி நிம்மதி, சந்தோஷத்துக்கு மத்த மத்த விஷயங்களும் நமக்கு இருக்கு. அது எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா நமக்கு கண்டிப்பா குடுப்பான். அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இப்ப அந்த துவா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? ஹஸ்பி அல்லாஹ் அப்படின்னாலே என்ன வரும்? அல்லாஹ் எனக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து அப்படிங்கும்பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கும்பொழுது வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாருமே கிடையாது. அலைஹி தவக்கல்து அப்படிங்கும்பொழுது நான் அவன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் முழுசா அவனை நம்பிட்டேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். மேலும் அவன் மகத்துவமான அர்ஷனுடைய இறைவனாக, சிம்மாசனத்தினுடைய இறைவனாக இருக்கின்றான். இதனுடைய அர்த்தமே என்ன? ஃபர்ஸ்ட்டு, யா அல்லாஹ், உன் மேல நான் போதுமானவனா இருக்கேன். நீ எனக்கு போதுமானவன். உன்னை தாண்டி வணக்கத்துக்கு வேற யாருமே தகுதி கிடையாது. நான் உன் மேல முழுசா நம்பிக்கை வச்சுட்டேன். நீ தான் எல்லா அர்ஷுடைய எல்லா சிம்மாசனத்தினுடைய இறைவனா இருக்க. என்னுடைய வாழ்க்கையை நீயே உன் மேல நம்பிக்கை வச்சுட்ட. இனிமே என் வாழ்க்கையை நீயே காப்பாத்து அப்படின்ட்டு சொல்ற வகையில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இதனுடைய அர்த்தமே ரொம்பவும் பிடிச்சதா இருக்கு. இதை ஓதுனா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நல்ல விதமா ஆகிரும் அப்படின்னு நம்மளால உணர்ற வகையில இருக்கு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மேல பொறுப்பை சாட்டிட்டோம். அல்லாஹ் தாண்டி வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டோம். என்னோட நம்பிக்கையே நீ தான் ரப்பே, நீ தான் எல்லாத்துக்குமே இறைவனா இருக்க, எனக்கு இது நடத்தி கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்குற வகையில இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட இந்த அமலை செய்யுங்க. காலையிலும் மாலையிலும் 7 முறை ஓதுங்க. இதை ஓதுறதுக்கு இப்போ நம்ம ஓதுறதுக்கு 1 நிமிஷம் கூட முழுசா ஆகலை. அதனால நீங்களும் மோதி பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் தஆலா நீக்கி, உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே, இம்மைக்கு மட்டுமல்ல மறுமை வாழ்க்கைக்கும் தேவையானதை எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்து உங்க வாழ்க்கையை சந்தோஷமா ஆக்குவான். ஏன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வாக்குறுதி தந்த ஒரு வார்த்தை. அதனால அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட, அதே மாதிரி ஐவேளை தொழுகையை தவற விடாம தொழுதுகிட்டே இந்த அமலையும் சேர்த்து செஞ்சுட்டே வாங்க. உங்க வாழ்க்கை நல்ல விதமா சேஞ்சஸ் உங்களுக்கு கண்ணு கூட உங்களால உணர முடியும். இது ரொம்ப ரொம்ப அவசியமா நம்ம ஓத வேண்டிய ஒரு துவா. எத்தனையோ அமல் நம்ம செஞ்சிருப்போம். எத்தனையோ விஷயம் நம்ம ஓதுவோம். துவா, சூரா, திக்ருன்னு நம்ம என்னென்னவோ ஓதுறோம். இந்த ஒரு திக்ரை ஓதி பாருங்களேன். இந்த ஒரு துவாவை நீங்க ஓதி பாருங்களேன். கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு மாறும். இது அவசியமா ஒவ்வொரு முஃமினும் அவசியமா ஓத வேண்டிய ஒரு துவா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.